உங்களுக்கெல்லாம் தெரியுமா தெரியாதா எனக்கு தெரியல. WhatsAppல ஒருத்தரோட சேட் பண்ணா முதல்ல அவருடைய கான்டாக்ட்ட ஃபோனோட அட்ரஸ் புக்ல சேவ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் WhatsAppல போயிட்டு அவரோட நீங்க சேட் பண்ண முடியும். அந்த மாரி தான் இருந்துகிட்டு இருந்துச்சு. காலப்போக்குல என்ன பண்ணாங்கன்னா, புதிய புதிய அப்டேட்ட குடுத்து WhatsAppல இனி நீங்க வந்து ஃபோனோட அட்ரஸ் புக்லலாம் கான்டாக்ட்ட சேவ் பண்ணி அதுக்கப்புறம் WhatsAppல நீங்க சேட் பண்ண வேண்டாம். டைரக்ட்டா WhatsAppல அவருடைய கான்டாக்ட்ட நீங்க சேவ் பண்ணி சேட் பண்ணலாம் அப்படின்னு குடுத்திருந்தாங்க. நீங்களும் பயன்படுத்தியிருப்பீங்க. இப்ப அதுக்கு ஒரு பிரத்யேகமான ஒரு செட்டிங்க அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அது வேணுமா? வேண்டாமா? அப்படிங்கிற மாரி ஒரு டாகுல நமக்கு அமைச்சு குடுத்திருக்காங்க. ஸோ அது டிஃபால்ட்டா ஆன்ல இருக்கு. அது எங்க இருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோல காட்டுறேன். கண்டிப்பா தெரிஞ்சுக்கங்க. ஒரு சில விஷயங்கள் அதோட சேர்த்து நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். WhatsApp ஓப்பன் பண்ணுங்க. டாப் ரைட்ல 3 டாட் செட்டிங்ஸ்குள்ள போயிடுங்க. அதுக்கப்புறம் பிரைவசி, அதுக்கப்புறம் கான்டாக்ட், WhatsApp கான்டாக்ட் டிஃபால்ட்டா ஆன்ல இருக்கும். தப்பி தவறி கூட இத ஆஃப் பண்ணிடாதீங்க. ஆஃப் பண்ணீங்கன்னா நீங்க என்னெல்லாம் இழக்க நேரிடும் அப்படிங்கிறத இந்த லேர்ன் மோர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதுக்குள்ள போனீங்கன்னா டர்ன் ஆன்ல இருந்தா ஒரு 3 புல்லட் பாயிண்ட்ஸ், டர்ன் ஆஃப்ல இருந்தா ஒரு 4 புல்லட் பாயிண்ட். என்ன அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு இத அப்படியே விடலாமா? இல்ல ஆஃப் பண்ணலாமா? நீங்க முடிவு பண்ணுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, வழக்கம் போல நம்ம சேனல ஃபாலோ பண்ணுங்க.